இப்போ நம்ம வந்து 3.2ல subdivision 1 பார்க்க போறோம். subdivision 1ல நம்ம x4 plus 3x2 minus x minus 3 x3 plus x square minus 5x plus 3. இப்போ நம்ம இதை என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த சம அப்படியே f of x எடுத்துக்கிறோம், இது அப்படியே g of x எடுத்துக்கிறோம். இன்னொரு சேஞ்ச் என்ன பண்றோம், 4 இருக்கு, கியூப் இருக்கு, ஸ்கொயர் கிடையாது. ஸ்கொயர் இல்லை அப்படின்னா 0x ஸ்கொயர் நீங்க என்ன டேர்ம் இல்லையோ அதுக்கு நம்ம 0ன்னு போட்டு அந்த வேல்யூவா போட்டுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ x4 இருக்கா, x4 plus 3x2 இருக்கு, ஸ்கொயர் கிடையாது. சோ அந்த இடத்துல நம்ம 0x ஸ்கொயர் மைனஸ் x மைனஸ் 3 அப்படியே போடுறோம். அவ்வளவுதான். g of x ஈக்குவல் நம்மளுக்கு இருக்கு x கியூப் பிளஸ் x ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 3 இல்ல g of x வெளியில போட்டு f of x உள்ள போடுங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, x4 இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் x கியூப் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு x பேலன்ஸ் கிடைக்கும். அந்த x இங்கே போடணும், அந்த x கூட இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதணும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், 4 plus x cube minus x square plus 3x plus 0 கிடைக்குது. சரியா, நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா இத சைன் மாத்திட்டு இங்க வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2x cube plus 5x square minus 4x minus 3 கிடைக்கும். திரும்ப என்ன பண்ணணும், இதோட கியூப் சமமா தானே இருக்கு. இப்ப இதை விட சின்னதா இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டாப் பண்ணணும். இப்ப ஈக்குவலா இருக்கு. சோ திரும்ப என்ன பண்ணணும், நம்ம 2x cube டிவைடட் பை இங்க உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம பண்ணணும் 2 பண்ணிக்கலாம். அந்த 2 தான் இங்க போடுவோம். 2 போட்டு இப்ப இதை மல்டிப்ளை பண்ணாங்க மாதிரியே இதையும் இது கூட எல்லாத்துக்குமே அப்போ 2x cube plus 2x square minus 10 plus 6 போகும். கீழே சைன் மாத்துங்க, சைன் மாத்திட்டு கேன்சல் பண்ணீங்கன்னா 5 2 போச்சுன்னா 3x square, இங்க சிம்பிள் மாத்திட்டா 10 4 போச்சுன்னா 6, இங்க 9 மைனஸ் ஆட் பண்ணா மைனஸ் 9 கிடைக்கும். சோ நம்ம இது x ஸ்கொயர் இதை விட சின்னதா வந்துச்சு. அப்ப இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணணும், 3 காமனா வெளியில எடுத்துட்டு x ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 3 கிடைக்கும். இப்ப இந்த டேர்மை நம்ம வெளியில போட்டுட்டு இந்த g of x க்கு அதை உள்ள போடணும். இப்போ என்ன பண்ணுவோம், as usual இங்க உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்க உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணா நமக்கு x கிடைக்கல, அந்த x இங்க போட்டு திரும்ப இந்த x ஆல இது எல்லா டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். சரி, எல்லா டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி போட்டு சைனை மாத்தி மைனஸ் பண்றோம். இங்க மைனஸ் x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 3 கிடைக்குது. சோ இங்க ரெண்டு ஈக்குவலா இருக்கு. அப்ப திரும்ப நம்ம பண்ணலாமா, டிவைட் பண்ணா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்க உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணா மைனஸ் 1 கிடைக்கும். அந்த மைனஸ் 1னால திரும்ப மறுபடியும் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்றோம். அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்குது, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 3 கிடைக்குதா. இப்ப சைனை மாத்திரம்னா எல்லாமே 0 ஆயிருமா, நம்மளுக்கு 0 ரிசல்ட் வந்துருச்சு. சோ நம்மளோட சம் வந்து சால்வ் ஆயிடுச்சு. சோ நமக்கு ஜிசிடி என்னவா இருக்கும், ஜிசிடி வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 3 இருந்தா நம்மளோட ஜிசிடி. ஓகேவா, சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட அடுத்த சப்டிவிஷன் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோல போடுவோம். தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களோட வீடியோஸ் எல்லாமே வரும். எக்ஸாம்பிள் வித் எக்ஸசைஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.